இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்லாந்து பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு. மலேசியாவிற்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் தாய்லாந்து பிரதமர் பென்டோங் தான் ஷினவாத்ராவுக்கு நேற்று புத்ரஜயா பெடானா புத்ரா கட்டிடத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு வழங்கப்பட்டது. காலை மணி 9 அளவில் பென்டோங் தான் ஷினவாத்ராவை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்ற பின்னர் இரு நாடுகளுக்கும் தேசிய கீதங்கள் ஒலிக்கப்பட்டன. தாய்லாந்து பிரதமர் தம்பதியருடன் வந்திருந்த பேராளர்களை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளும் வரவேற்றனர். துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி, டாக்டர் ஸ்ரீ ஃபதிலா யூசுப் மற்றும் ஒருமை அரசாங்கத்தின் அமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரச மலேசிய ராணுவ படையின் முதல் பேட்டலியனின் 3 அதிகாரிகள் உட்பட வெவ்வேறு பதவிகள் கொண்ட 102 உறுப்பினர்களின் மரியாதை அணிவகுப்பும் நடைபெற்றது. இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் தாய்லாந்தின் 31வது பிரதமராக பென்டோங் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி விடாமல் இருக்க PDPR முறை ஏற்புடையதே. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி விடாமல் இருப்பதை உறுதி செய்ய இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் PDPR முறை என்னும் ஏற்புடையதாக உள்ளதை கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் சுட்டிக்காட்டினார். வெள்ளத்தின் போது கல்வி முறையில் தடை ஏற்பட்டு விடாமல் இருக்க தமது அமைச்சு கவனம் செலுத்தும் அம்சங்களில் அதுவும் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். அதை தவிர்த்து தற்காலிக நிவாரண மையங்களில் ஸ்மார்ட் சப்போர்ட் டீம் மற்றும் அகாடமிக் சப்போர்ட் டீம் ஆகிய குழுக்களையும் தமது அமைச்சு பணிக்கு அமர்த்துவதாக ஃபட்லினா கூறினார். PDPR இன்னும் ஏற்புடையதுதான். அதனால்தான் பள்ளிகள் தற்காலிக நிவாரண மையங்களாக பயன்படுத்தப்படும் போது இம்மாணவர்களில் ஒரு பகுதியினர் PDPR-ஐ மேற்கொள்வர். SPM தேர்வெழுதும் மாணவர்கள் அதற்கான வசதிகளையும் முக்கியத்துவத்தையும் வழங்க இம்முயற்சி மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்றார் அவர். பள்ளி தரப்பினர் PDPR முறையை அமல்படுத்த தயார் நிலையில் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். விட்டு செல்லப்பட்ட ஆண் குழந்தைக்கு பொறுப்பானவர்களை தேடுகிறது JKM. கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி பென்டாங் ஜாலான் தெக்காய் கம்புங் ரம்பாயில் உள்ள நாசிலெமாக் விற்கும் கடையில் விட்டு செல்லப்பட்ட ஆண் குழந்தையின் பெற்றோர் வாரிசு அல்லது அக்குழந்தைக்கு பொறுப்பான தரப்பை பென்டாங் மாவட்ட சமூக நலத்துறை JKM அடையாளம் கண்டு வருகிறது. அக்குழந்தை குறித்து தனது தரப்பிற்கு ஊடக செய்தியின் மூலம் தெரிய வந்ததாக அறிக்கை ஒன்றின்படி JKM தெரிவித்தது. கண்டெடுக்கப்பட்ட போது அக்குழந்தை தொப்புள் கொடி வெட்டப்படாத நிலையிலும் எந்த ஒரு ஆவணமும் இல்லாத நிலையிலும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அக்குழந்தையை கண்டெடுத்தவர் போலீஸ் புகார் அளித்து விட்டதையும் அத்துறை உறுதிப்படுத்தியது. அக்குழந்தை குறித்த தகவல் அறிந்தவர்கள் பென்டாங் மாவட்டம் JKM-ஐ 0475962235 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அத்துறை கேட்டுக்கொண்டது. 3000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தக இலக்கை அடைய மலேசியாவும் தாய்லாந்தும் உறுதி. 2027ஆம் ஆண்டிற்குள் 3000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தக இலக்கை அடையும் மலேசியாவும் தாய்லாந்தும் உறுதி பூண்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதாரத்தின் பெரும் ஆற்றலை கருத்தில் கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை வேண்டும் என்று மலேசியா நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க மலேசியாவும் தாய்லாந்தும் இணக்கம் கண்டதாக பிரதமர் கூறினார். ஆசியான் நாடுகளுக்கு இடையில் உள்ள வர்த்தகம் மற்றும் கூட்டு முதலீடுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் நாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளோம். 2027ஆம் ஆண்டிற்குள் 3000 கோடி அமெரிக்க டாலர் இலக்கை நிர்ணயித்துள்ளோம். இது மிகப்பெரிய லட்சியமாக தெரிகிறது. ஆனால் தாய்லாந்து மற்றும் மலேசியாவில் உள்ள மிகப்பெரிய பொருளாதார ஆற்றலை பார்க்கும் போது அது நாம் இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்றாகும் என்றார் அவர். பினாங்கில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று முறியடிப்பு. டிசம்பர் 6 மற்றும் 13ஆம் தேதிகளில் பினாங்கில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனையில் 2 பெண்கள் உட்பட 6 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்ததன் வழி போலீசார் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை முறியடித்துள்ளனர். மேலும் இந்நடவடிக்கையில் 30 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு சட்டவிரோத பொருட்களையும் போலீஸ் பறிமுதல் செய்ததாக பினாங்கு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது அல்வி ஜைனல் அபிதின் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி காலை மணி 9 தொடங்கி இரவு மணி 10 வரை புக்கிட் அமான் JSJN பிரிவின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு
பினாங்கு, பட்டர்வர்த் மற்றும் ஜார்ஜ்டவுன் சுற்று வட்டாரத்தின் 5 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை செய்தனர் என்றார் அவர். 5 சோதனை நடவடிக்கைகள் வழி 13,40,000 ரிங்கிட் மதிப்புள்ள கெத்தமைன், எரமைன் 5, எக்ஸ்டசி, மிதாபெத்தமைன் மற்றும் கஞ்சா ரக போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 7,55,500 ரிங்கிட் மதிப்புள்ள 9 வாகனங்களும், 26,085 ரிங்கிட் ரொக்க பணமும் மற்றும் 800 ரிங்கிட் மதிப்புள்ள நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சிங்கப்பூரில் இவ்வாண்டு 2,500 உணவகங்கள் மூடப்பட்டன. சிங்கப்பூரில் உணவு விநியோக பாதுகாப்பு நடைமுறைகளை உணவகங்கள் கடுமையாக்கி வருகின்றன. பண்டிகை காலங்களில் உணவு விநியோகம் செய்வதற்கான தேவைகள் 20 விழுக்காடு வரை அதிகரிக்கும் என்பதால் அதை சமாளிக்க தகுதி உள்ள ஊழியர்களை சிங்கப்பூர் உணவகங்கள் வேலைக்கு அமர்த்துகின்றன. ஊழியர்களுக்கான அட்டவணையை தயார் செய்து வைப்பதுடன் சுகாதாரம் குறித்து பயிற்சி பெற்ற பகுதி நேர ஊழியர்களை பணியில் சேர்க்கின்றன. அதன் மூலம் அனைத்து வேலைகளும் சுமூகமாக நடைபெறுவதோடு சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுவது உறுதி செய்ய முடிகின்றது. அதோடு மட்டுமின்றி சில உணவகத்தில் உணவுகள் தயார் செய்து வைத்தவுடன் வெப்பநிலை கண்காணிக்கும் முறையும் பயன்படுத்தப்படுகின்றது. அதன் மூலம் நச்சுணவு சிக்கல் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க முடிகின்றது. இதனிடையே சிங்கப்பூரில் இவ்வாண்டு மட்டும் சுமார் 2,500 உணவகங்கள் மூடப்பட்டதாக வான மேலாண்மை சங்கம் அறிவித்துள்ளது. ஆசியானுக்கான அதிகாரப்பூர்வ வாகனமாக புரோட்டான் இமாஸ் 7 பயன்படுத்தப்படும். அடுத்த ஆண்டில் ஆசியானுக்கு தலைமை ஏற்கும் வேளையில் அதற்கான அதிகாரப்பூர்வ வாகனமாக புரோட்டானின் முதலாவது மின்னியல் வாகனமான இமாஸ் 7 பயன்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் வழி மின்னியல் வாகனத்தின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இவ்வட்டாரத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்று அரசாங்கம் நம்புவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கோலாலம்பூரில் புரோட்டான் இமாஸ் 7 அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்து உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு கூறினார். மலேசிய செம்பனை எண்ணெயின் ஏற்றுமதி உயர்வு. மலேசியாவின் செம்பனை எண்ணெய் மற்றும் செம்பனை சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி கடந்த மாதம் வரை 125 கோடி ரிங்கிட் அதிகரித்து 993 கோடி ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் வரை இந்தியாவுக்கு அதிகமாக செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தோட்டம் மற்றும் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி தெரிவித்தார். இந்தியாவுக்கு 29 லட்சம் டன் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்த ஏற்றுமதியில் அதன் எண்ணிக்கை 18.5 விழுக்காடாகும். சீனாவுக்கு 13 லட்சம் டன், ஐரோப்பிய ஒன்றியம் 1.2 லட்சம் டன், கென்யா 1.1 லட்சம் டன், துருக்கி 8,32,000 டன், பிலிப்பைன்ஸ் 6,11,000 டன் மற்றும் ஜப்பான் 5,53,000 டன் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக ஜொஹாரி குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 11 மாதங்களில் இந்த 7 நாடுகளுக்கு செய்யப்பட்ட செம்பனை எண்ணெய் ஏற்றுமதி 54.4 விழுக்காடு ஆகும் என்று அவர் விளக்கினார்.